Yeah, nice. This place is. I like it very much. ப்ளீஸ் வாங்க. Thank you. இறங்குங்க. பாத்து ப்ளீஸ் வாங்கம்மா. Thank you. கிளாடியா Thank you very much. வாங்கய்யா. Thank you. Thank you very much. ஐயா வேணாயா, உங்களுக்கு நீச்சல் தெரியாதியா? சொன்னா கேளுங்க ஐயா. ஐயா வேணாயா. ஐயா இந்த இடம் ரொம்ப ஆழமா இருக்குங்க. வேணாங்க ஐயா, சொன்னா கேளுங்கய்யா. வேண்டாம் ஐயா. ஐயா Master! Help, please! ஐயோ கடவுளே. Let's see how best. சார் குட் மார்னிங். Yes. Good morning. வணக்கம் சாமி. You have saved my life. Thank you very much. அவர் உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிங்கறார். You have saved my life. I would like to do something for him. அவர் உயிரை காப்பாத்துனதுனால உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன வேணுமோ அதை ஐயாட்ட கேளு. தைரியமா கேளு. எனக்கு ஒண்ணு வேணாங்க சாமி. என் சாதிசன கூடி இருக்கிறதுக்கு இடமே இல்லாம இருக்கு சாமி. இடம் கொடுத்து உதவுனீங்கன்னா அது போதுங்க சாமி. The people no place to live here. So please give him some place for his society. See this land, 100 acres. This is for you. இந்த 100 ஏக்கர் நிலம் அவருக்கு சொந்தமா இருக்கு. இத பூரா உனக்கே எழுதி வைக்கிறேங்கறாரு. உனக்கு திருப்தி தானே? It's okay. ரொம்ப சந்தோஷம் சாமி. Thank you சார். பாங்கியா துறை கொடுத்த இந்த இடத்தை சுத்தப்படுத்தி நாமெல்லாம் குடிசை போட்டுக்கலாம். ஆமா ஆமா. அது என்ன? கோயில் மாதிரில இருக்கு. வாங்க போய் பாப்போம். கோயில் மாதிரி தான் தெரியுது. ஆமா, ஆனா என்ன சாமின்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் சரி, நம்ம குலதெய்வத்தினால தான் இவ்வளவு பெரிய இடமே நமக்கு கிடைச்சது. அதனால மதுரை வீர சாமியே இங்க வச்சு நாம கும்பிடலாம். நீ சொல்றது சரிதான். அப்போ இது என்ன செய்யறது? இது என்ன கேள்வி? இடத்தை மாத்தி வச்சிடலாம். யோ பரிசலு, உனக்கு இவ்வளவு சொத்து கிடைச்சது காரணமே உன் பொண்ணு பிறந்த நேரம் தாயா. ஆமா ஐயா. பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்க? கொடுக்கணும். பொன்னதா பொன்னதா பொன்னதா. கிழக்கால பாலம் உடைஞ்சு கிணறு குட்டையெல்லாம் நிரம்பி தோட்டத்துல வெள்ளம் புகுந்து ஆடு மாடுகள் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சியா. ஏரி எல்லாம் முறிஞ்சு போயிடுச்சு. என்ன ஆகுமோன்னு தெரியலையா. அத்தா, இது என்ன சோதனை? பூசாரி ஐயா, இப்ப என்ன பண்றது? ஆத்தாவை அம்போன்னு விட்டோமுங்க. அதனாலதான் வருஷா வருஷம் வெள்ளம் புகுந்து கிராமத்தை அடிச்சுட்டு போகுது. ஆத்தாவுக்கு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியா போங்க. பூசாரி சொல்றது சரிதாங்க. ஆத்தால வேண்டிக்கோமுங்க. இல்லன்னா நாமெல்லாம் ஆத்தோட போயிருவோமுங்க. பூசாரி ஆக வேண்டியது கவனிங்க. எல்லாம் சரிதானுங்க. அப்புறம் என்ன? இந்த மலைக்குள்ளார போய் என்ன பண்றது? ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராசா, பொண்டு புள்ள இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராஜான்னு சொல்லுவாங்க. உனக்கு என்னடா நீ ஒண்டி கேட்ட? கவலை எங்களுக்கு இல்ல. டேய், நம்ம ஆளுகிட்ட எல்லாம் போய் பூசைக்கு வர சொல்லு.
இன்னைக்கு தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாடா. உங்களோட கோபத்தை எங்க மேல காட்டினா நாங்க தங்க மாட்டாத்தா. கோபத்தை காட்டினா தானே என்கிட்ட வர்றீங்க. என்னதான் உனக்கு நாங்க குறை வச்சோம்? மாட்டேன். ஆலயம் உண்டா, அபிஷேகம் உண்டா? ஆண்டாண்டு காலமா என்ன இப்படியே விட்டீங்களா அனாதையா? ஆத்தா விருப்பப்படியே நாங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திடுறோம். ஆலயம் கட்டணும், அபிஷேகம் பண்ணணும். ஆனா இங்க இல்ல, என் பூர்வீகம் எங்கேயோ அங்க கட்டணும். ஆத்தா அந்த மதுரை வீரன் கோயில் இருக்குது. அப்புறம் விட்டீங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் இருக்கிறதா? நான் அங்கதான் இருப்பேன், நான் அங்கதான் இருப்பேன். எனக்கு அங்க கோயில் வச்சு தாங்க, நான் அங்கதான் இருப்பேன். ஐயா இதென்ன சாமி விவரத்தை கொண்டு வந்து விடுது? இதுல என்ன தயக்கம்? ஆத்தாலே சொல்லிட்டா கோயில் எனக்கு அங்கதான் வேணும்னு. அவங்கள வேற இடத்துக்கு கோயில மாத்த சொல்லுவோம். அது எப்படியா முடியும்? நீங்க சொல்லிடுறீங்க, அவனுக்கு ஒத்துக்கணுமே. அவனுக்கு எல்லாம் ஒத்துக்கலைன்னா நாமெல்லாம் விட்டுறோம்ல. ஆத்தா விரும்புற இடத்துல கோயில கட்டியா தீருவோமுங்க. ஆத்தா கோபத்துக்கு ஆளாகாதீங்கடா. ஆத்தா உன் விருப்பப்படியே நாங்க கோயில் கட்டிடுறோம். உன் கோபத்தை எங்க மேல காட்டாம எங்களை எல்லாம் நீதானே ஆத்தா காப்பாத்தணும். எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துக்கடா, இல்லைன்னா என் சோதனையை தாங்க மாட்டீங்க. சத்தியம் பண்ணி கொடுங்கடா. சத்தியமா. அட இது என்ன ரொம்ப அநியாயமா இருக்குது. காலகாலமா நம்ம தலையில கைய வச்சு பொழைச்சிட்டு இருந்தானுங்க. இப்ப என்னடா நம்ம சாமி தலையில கைய வைக்கிறானுங்க. இது ரொம்ப அநியாயமுங்க. ஏங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சவன பிரச்சனைய இப்ப எதுக்காக கிளப்புறானுங்க? அவங்க சாமி சொல்லிடுச்சா பழைய இடத்துலதான் கோயில். சாமி சொல்லிட்டா சாமி. இதெல்லாம் இந்த பூசாரி மணிகார செய்யற பித்தலாட்டங்க. தம்பி கொஞ்சம் அடக்கி பேசு. நாம அவங்கள அண்டி பொழைக்கிறவங்க பொழப்புல மண்ணை போடுறாங்க. ஆமா அவங்க எசமா பரம்பரை, நம்ம ஏழைங்க. நாம அவங்களை கண்டு ஒதுங்கி நின்னு எஜமா சாமின்னு கும்பிடுறதுனாலதான் அவனுங்க ஏறி மிதிக்கிறானுங்க. இப்ப என்ன செய்யணுங்கிற நீ? அருவாளை தூக்கிட்டு அவங்க சண்டைக்கு போகணுங்கிறியா நீ? உத்திரே போலாம். சரிங்க, நம்ம மதுரை வேற சாமி மேல அவன் கை வைக்க கூடாதுங்க. இத பாருங்க, நாம என்ன சொன்னாலும் அவனுங்க கேட்க மாட்டானுங்க. தாமரை வர்ற வரைக்கும் பிரச்சனையை தள்ளி போடுவாங்க. ஆமாங்க, தாமரனால அவனுங்களுக்கு கொஞ்சம் பயமுங்க. அவரு சொன்னா அவனுங்க கேட்பானுங்க. ஐயா பாலுக்கு வந்திருக்கானுங்க. ஏய் இந்த பாலை ஊத்தி கொடு. அப்புறம் என்றா சொல்றானுங்க? அவனுங்க ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. இந்த 8 அந்த நாய்களுக்கு கொழுப்பேறி போச்சுங்க. அதனங்க ஆத்தாளும் சொல்லிட்டா, நீங்களும் சொல்லிட்டீங்க, ஊரு பசங்களும் ஒத்துக்கிட்டானுங்க. அவனுங்க என்னடானா தாமரை வட்டுன்றானுங்க. தாமரை யாருங்க? அவனுக்கு இவனுங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? ஆவுன்னு அவன் பேர் சொல்றானுங்க. அவனுக்கு 2 கொம்பா முளைச்சிருக்கு. தாமரை பேரை சொன்னா நம்மள பயந்துட நினைக்கிறானுங்க. ஏய் நம்ம கிட்ட வாங்கி தின்னுகிட்டு இருக்க எச்சக்கல நாய்ங்க இவ்வளவு தூரம் பேசுறானுங்கன்னா அதுக்கு யார் காரணம்? அந்த தாமரை தான். அவன் ஜெயில இருந்து வர்றதுக்குள்ள நம்ம கோயில் பிரச்சனையை முடிச்சிடணும். இல்லைன்னா அவன் நம்மள முடிச்சிடுவான். பூசாரி சொன்னது சரிதாங்க. அவனுங்க கோஷ்டியில இந்த தாமரையை அந்த விவகாரத்துல இழுத்ததே அந்த சேமல பைதாங்க. இப்படி ஒவ்வொரு வீட்டுல 4 மணி நேரம் இருந்தா என் பொழப்பு கிழிஞ்ச மாதிரி தான். ஐயா பால் கொஞ்சம் மணி நேரம் வச்சுங்க. ஏய் அந்த பாலை இன்னுமா ஊத்துறீங்க? பூங்கோத என்னம்மா என்னாச்சு? ஐயோ என்னம்மா பாலை கொட்டிட்ட? கை நழுவிடுச்சுமா. நான் என்ன பாவம் பண்ணணும்? உன் வாழ்க்கையில எல்லாமே கை நழுவி போகுது. பாவம் செஞ்சது நீ இல்லம்மா, நான் தான். என்னம்மா சொல்ற? உன் புருஷனுக்கு பொண்ணா பிறந்ததே நான் செஞ்ச பெரிய பாவம் தாம்மா. சரசு கண்ணுல பற்ற போறேன்டா. ஆமாமா கவனம் கவனம். இத பாரு, பாத மோசமா இருக்கு, பாத்து வா. என்ன என்ன சொல்லிவிட்டு நீ வலிக்கு விழுந்துட்ட? அது வேற ஒண்ணும் இல்லடா, இருட்டு நேரம் பாரு, சரியா கண்ணு தெரியல. உனக்கு பகல்ல மட்டும் கண்ணு பளிச்சுன்னு தெரியுமாக்கும். என் கண்ணை பத்தி பேசாதடா, இது ஞான கண். ஆஹா டேய் அங்க பாரு. அண்ணே உங்க ஞான கண்ண அந்த பானையில வைங்க. பொறுத்திருந்து பார். டேய் டேய் அடிக்கிறதுனா குடிக்கிறது நீயா? விடுறா. அண்ணே அண்ணே எனக்கு பத்தாதண்ணே, கொஞ்சம் வைங்கண்ணே. அண்ணே டேய் எனக்கு பத்தல. நல்லா இருக்குண்ணே. அவ்வளவுதான்டா, வா. எந்த பாழா போன நாயும் தினமும் என் முட்டிய வந்து உடைச்சு போடுது. சரசு ஓ முட்டியாவா? பின்ன என்ன ஓ முட்டியவா? குடிப்பியா? லொள்ள பாரு. உடைக்கிறப்ப கையும் களவுமா பிடிச்ச பல்லு பவுட்டையெல்லாம் பேத்து போடுவேன். சரசு கருவாடு வச்சிருக்கிறியா? என்னய்யா இன்னைக்கு ஊர்கா விட்டு போட்டு
கருவாடு கேக்குற? எல்லாம் ஒரு சேஞ்சுக்கு தான். ஏண்டா ஊருக மாணிக்கம், காலங்காத்தாலேயே கள்ளு குடிக்க வந்துட்டியா? ஏ சொல்லு, பின்ன நான் பாலா குடிக்க முடியும்? தரசு என்ன பாலியாவரமா பண்ணுது? கல்யாவரம் தானே பண்ற. ஊத்து சரசு, ஊத்து, ஊத்து. யோ நேரா புடியா, அப்பதானே உள்ள ஊத்த முடியும். இல்லன்னா ஒளிகிடும். என்னையா வேடிக்கை? சரசு, உன்னை பாத்துக்கிட்டே இருந்தா பாதி போதை ஏறிடும். இந்த கள்ள குடிச்சா மீதி போதையும் ஏறிடும். வீட்டுக்கு போகும்போது முழு போதையா போயிருவேன். கிழவா, நான் மேல எந்திரிச்ச முடிச்சோட அத்து போடுவேன். பாயா. சரசு, கருவாடு தான் இல்லன்ட்ட, கொஞ்சம் ஊறுகாய் இருந்தா கூட. ஊறுகாயும் இல்ல, வெங்காயமும் இல்ல. போங்கய்யா. சரசு, எதுவுமே இல்லன்னா உன்னை தொட்டுக்கிட்டுமா? சி, என்ன தொட்டு பாருங்க, கைய வெட்டி போடுவேன். தாமரை மட்டும்தான் தொட முடியும் இல்ல சரசு? யோ, நீரே சரசே அவங்கள வாடா சேமல என்றா தாமரை வந்ததுக்கு அப்புறம் தான் கோயில் கட்டணும்னு நீதான் ஒத்த கால்ல நிக்கிறியாமே. ஆமாமுங்க, உங்களுக்கு எப்படி மாகாளி அம்மனோ அதே மாதிரி தான் எங்களுக்கு மதுரை வீரன். ஏண்டா கும்பிடு போடுற சாதியில பிறந்த உனக்கே இவ்வளவு கொழுப்பு இருந்தா கும்பிடு வாங்குற சாதியில பிறந்த எங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். இங்க பாருங்க, கும்பிடுறதுக்கு கொழுப்புக்கு சம்பந்தம் இல்லையா? பேசுற இனிமே என் மேல கைய வச்சீங்க கொலைகாரன் ஆயிடுவேன். ஏய், என்றா இப்ப என்ன கோயில் கட்ட வேணாங்கறியா? ஏன் உசுர் இருக்கிற வரைக்கும் கோயில கட்ட விட மாட்டேங்க. உசுர் இருக்கிற வரைக்கும் கட்ட விட மாட்டேன். அப்ப சரி. டேய், ஐயா. இவனை நம்ம காப்பாத்த முடியாது, அந்த ஆத்தா தான் காப்பாத்தணும். நீ போ, அவ காப்பாத்துவா. புருஷனே என்ன விட்டு போயிட்டாரு. இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்ன விடுங்க. நீயும் போயிட்டா எல்லாம் திரும்பி வந்துருமா அம்மணி? அப்புறம் அந்த பச்சை குழந்தைக்கு யாரு இருக்கா? இவன் தான் மாகாளியத்துல கோயில் கட்ட வேணான்னு சொன்னானா? அதான் ஆட்டா இவனை பழி வாங்கிருக்கு.